ஹாய்ங்க. இன்றைக்கி தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை உடைச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மேல் தோல் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அதை சீவிடுங்க. இப்போ நம்ம கொரன்னு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ கொரன்னு அரைஞ்சதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சி கொண்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேங்க. நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 4 போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை தண்ணியில் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சர்க்கரை ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சதையும் இந்த தேங்காய் பல்லியே கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா திக்காக ஆரம்பிக்குங்க. பாருங்கள், திக்காகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ சரியான பதத்துக்கு ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் எண்ணெயோ நெய்யோ நம்ம தடவ வேண்டியது இல்லைங்க. நம்ம அப்படியே அதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அழகாக வந்துடுங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தட்ட வேண்டியது இல்லைங்க. இப்போ கமுத்தி எடுத்தாலே அழகாக விழுந்துருங்க. பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சாலே ரொம்ப அப்படி கரைஞ்சிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.